ஹே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து கிடையாது. என்னோடய ஃபீல்டே வந்து டிஃப்ரெண்ட். நான் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர். நாங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து நிறையா வந்து வேஸ்ட்லாம் இருக்கும். வேஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு 10 பீஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நான் எப்படி ஒரு 15 பீஸாவோ இல்லை 20 பீஸாவோ அந்த மாதிரி வந்து மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜாபு. ஸோ அது மட்டும் இல்லை, பட் இது வந்து லைக் ஒரு ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி என்னோட ஃபீல்டு. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்கு, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்குன்னு கூட. ஸோ இதே நீங்கள் வேறு வேலை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து லைக் கீப் ஆன் டூயிங் த சேம், அதாவது ஒரு ரூட்டீனாக வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் என்னோடய ஜாப்பில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நான் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணுவேன், நாளைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ப்ராடான நாலேஜ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி வந்து நானும் என்னோட ஒரு கொலீகும் வந்து ஒரு ஆட்டோமேஷன் எக்ஸ்போக்கு வந்து போக போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து 1.5 மணி நேரம் தள்ளி, அதாவது ஹார்ட்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து நடக்குது. எப்படி வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இப்போ மிஷின்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அது வந்து எப்படி நம்ம ஆட்டோமேஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம லேபரை வந்து குறைக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கம்பெனி வந்து அங்கே ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அப்படி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கும் போது உங்களுக்கு இந்தியாவில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இந்தியாவில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. எல்லாரும் சாஃப்ட்வேர்னு போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அமெரிக்காவில் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் பஸ் நிற்கிதில்லை, நிற்கும்போது அந்த ஸ்டாப் சைன் போட்டுருவாங்க. ஸ்டாப் சைன் பார்த்ததுமே வந்து அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கவங்களும் சரி இல்லை ஆப்போசிட்டில் வரவங்களும் சரி கண்டிப்பாக வந்து நிற்கணும். நின்றுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏறினதுக்கப்புறமா அந்த ஸ்டாப் சைன் வந்து எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து திரும்ப வந்து போகணும். இதுவே நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து பொருள் எடுத்து இன்னொரு இடத்துல போய் அந்த பொருள் வந்து வைக்கும். இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெயிட் லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் யாராச்சும் ஆள் இருந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து ஒதுங்கி போயிடும். இந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா பிக் அண்ட் பிளேஸ், ஒரு இடத்துலேருந்து பொருள் எடுத்து மிஷினில் வந்து லோட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட்டரி ஃபீடர். இதில் வந்து பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைரெக்ஷனில் வந்து இருக்கணும். இருந்தால் தான் வந்து இந்த பார்ட் வந்து எடுத்துகிட்டு போய் லோட் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து கேமரா வச்சுருப்பாங்க. அந்த கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து உங்களுக்கு கரெக்டான டைரெக்ஷனில் இருக்கான்னு சொல்லிடும். கரெக்டான டைரெக்ஷனில் இல்லை அப்படின்னா மறுபடியும் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகிட்டு அந்த பார்ட்டை வந்து பிக் பண்ணிவிட்டு போய் ப்ளேஸ் பண்ணும். இது ரொம்ப சிம்பிளான ரோபோட் தான், பஃபிங் ஆர் கிளீனிங். We'll go to our dashboard and we're going to teach a position here. So I'm going to say manually control the robot. Go to hook. Activate the brake on the hook. Go back to my dashboard. The robot. That's a good spot to be, so I'm going to teach that as a pickup location. So we'll add a position. And we'll say it's a cart position. So we'll say cart. Well, you guys actually can standardize it. Pick up. And I was actually down there. Picture again, but it's going to try to
back up closer. Okay. The QR code contains the size of the code itself, so it knows physically how far away it is. Oh, okay. And it also has the dimensional data on the length, height, and width of the part, so that when it picks it up, it knows how wide to make turns. And for safety, obviously, it needs to know how far away people can be, stuff like that. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிவிட்டு பிக்கப் லொக்கேஷனில் போயிட்டு கரெக்டாக அதை பிக் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ராப் ஆஃப் லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணிடும். ஆட்கள் யாராச்சும் இடையில இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஒதுங்கி போயிடும். ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக சென்சார் வச்சுருக்காங்க. So you can see how it kind of it aligns with the drop off location, and then it's going to pull forward. இது வந்து இன்ஸ்பெக்ஷன் ரோபாட். இந்த ரோபாட்டில் வந்து ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிடுவோம், இந்த சைஸ் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து டிவியேட் ஆச்சு அப்படின்னா 2 பின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அப்ரூவ்டு, ஒன்று வந்து ரிஜெக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து கரெக்டாக போய் ப்ளேஸ் பண்ணிடுவோம். So what if it is bad? Like if it is not aligned in this? Perfectly? Yeah. We do have other features in there to detect that. I don't have Go to to the bad. in. Okay. But we have something called rescan, so you can pick up the part, show it to the scanner and say, do I have it the way I think I have it? And if I don't, Then put it in the adjust it. other and bin. then, no, it'll Oh, okay. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.